Hello guys, welcome to Stories of VR. This is Naveen. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா தம்ப்நெயில் என்ன சொல்கிறது டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ மை ஃபர்ஸ்ட் ஹைவே ரைடு இன் மை பலினோ. ஓகேங்களா. ஸோ டைம் வந்து இப்போ 6 o'clock ஆகுது. இன்னைக்கு தேதி வந்து 1ஆம் தேதி ஜூன் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு 2024. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹைவே ரைடு பலினோ வாங்கி கரெக்டாக 1 week ஆகுது. போன சாட்டர்டே வந்து எடுத்தேன் இந்த காரு, ஈவினிங் 4 o'clock எடுத்தேன். ஸோ இந்த சாட்டர்டே வந்து ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்க வாலாஜாப்பேட், அதுதான் வந்து என்னோட நேட்டிவ். ஓகேங்களா. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஹைவேல பலினோ என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது, எப்படி இருக்குது ஓவராலாக ஹைவேல ஓட்ட. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் யாருன்னா பலினோ சூஸ் பண்ணுற மாதிரி எதனா ஐடியா வச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பலினோவோட கண்டென்ட்ஸ், கார் விளாக்ஸ் நான் நிறைய வந்து பண்ணுவேன் என்னோட சேனலில். பைக் விளாக்ஸும் பண்ணுவேன். BMW GS 310 வச்சிருக்கோம். பைக் விளாக்ஸ் வரும், கார் விளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டு கெட் நோட்டிஃபைட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம GoPro ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், GoPro வியூக்கு வந்துட்டோம். இன்னொரு பலினோ முன்னாடி போகுது, சேம் TN12. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ராணிப்பேட் போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து நேட்டிவ். ராணிப்பேட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாப்பேட், அதுதான் ஒரு நேட்டிவ். ஸோ அங்கே என்ன ஃபேமஸ் எங்கள் ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு தான் ஃபேமஸு. சாப்பாடுலேயே வந்து பிரியாணி அச்சிக்கவே முடியாது. இந்த ராணிப்பேட்டு, ஆற்காடு, வேலூர், ஆம்பூர் இந்த ஊர் பிரியாணிலாம் வந்து தாறுமாறாக இருக்கும். சீரக சம்பாலை செய்வாங்க, கரெக்ட் பண்ணி சொன்னது. ஓகேவா. சீரக சம்பாலை செய்வாங்க. ஸோ இப்போ வந்து NH 47 இருக்கும் டுவார்ட்ஸ் பெங்களூர் ஹைவே. ஸோ இந்த ரோடும் வந்து ஸ்பெஷலான ரோட். நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷலான ரோடு. ஏன்னா நிறைய காலேஜஸ் இங்கே இருக்குது. ஸோ சுற்றி வந்து பனிமலர், SVC, சவிதா, REC இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் வந்து இந்த ரோட்டில் தான் ஆரம்பிச்சிருக்குமே அவங்களோட லைஃபே. ஸோ எனக்கும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ரோடு, இது இந்த பிரதான சாலை. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். எப்போது பிறந்ததுலேருந்து இந்த ரோட்டில் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், வேகனாரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் இப்போ நான் ஒரு கார் வாங்கி இந்த ரோட்டில் நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அந்த டிரான்சிஷன்றது எப்படி போயிருக்குன்றது பார்த்துக்கோங்க. ஸோ ஈவினிங் வந்து இப்போ 6 o'clock ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வியூ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் பிளரியாக தான் இருக்கும். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, சன்லைட் பெருசாக இல்லை. ஸோ இப்போ வாலாஜா அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன பண்ண போகுது, மாமியார் ஊர் அப்படின்னு சொல்லாத. ரொம்ப பழைய சொல்லு. ரொம்ப பழைய ஊர் இப்போ அது வாலாஜால இருக்கிற ஒரு முஸ்லீம் மசூதி வந்து அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப பழைய மசூதி அது. மசூதி. ஆமா. அதே போல வந்து என்னோட குலதெய்வம் வந்து வாலாஜால தான் இருக்கு, பச்சையம்மன். அது வாலாஜா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமா. அது நல்லா இருக்கும். ட்ரெயின்ல வரணும்னாக்கா வாலாஜா ரோட்ல இறங்கி அங்கேருந்து வரணும். ட்ரெயின்ல வரணும். அது ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, பஸ்ஸும் இருக்கு. நைட் எத்தனை மணிக்கு வேணும்னாலும் நம்ம வாலாஜாக்கு போகலாம். மற்ற ஊருக்கெல்லாம் போகணும்னாக்கா டைம் லாஸ்ட் பஸ்ன்னுவாங்க, அது இதுன்னுவாங்க. இப்பயும் பஸ் இல்லை. வாலாஜா போனால் டோல்கேட் இறங்கி தான் போகணும். டோல்கேட் இறங்கி அங்கே வந்து போயிடலாம். டோல்கேட் இறங்கி நடந்து போகலாம், அங்கேருந்து 2 கிலோமீட்டர். ஆமா. இப்பயும் பஸ்லாம் இல்லை, உள்ள தான் போவோம். இப்போ வந்து எல்லாம் ஹைவேஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு ஊர், பழைய ஊர். சரி. நான்வெஜ் பிரிய இருக்கு. ஆமா. மெயினா அருமையா அங்க வந்து பிரியாணி சீரக சம்பால செய்வாங்க. பிரியாணியை விட நிறைய இந்த வந்து சிக்கன் 65 கவாப்லாம் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. எல்லாமே பாய் கடைங்க தான். பாய் கடைங்க இருக்கும். சென்னையில வந்து வேஸ்ட்னு சொல்லலாம். அங்க வந்து ரொம்ப சீப்பாவும் ரேட். ரொம்ப வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், அப்படியே ஆம்பூர். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து இந்த வாலாஜால இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அந்த நான்வெஜ் ஃபுட்டுன்றது வாலாஜால இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுதான் ஸ்டார்ட் உங்களுக்கு ராணிப்பேட்டோட ஸ்டார்ட்டு. ஸோ அங்கேருந்து மெயினாக பிரியாணிங்க சீரக சம்பாலை செய்வாங்க. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நம்ம சென்னையிலலாம் வந்து பாஸ்மதியில் சாப்பிட்றோம் இல்லைங்களா. சாப்பிட போயிட்டே ஓரளவுக்கு போகாது பாஸ்மதின்றது. சீரக சம்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது உள்ள லோடு போயிட்டே இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த அஜினாமோட்டோ அதெல்லாம் போட முடியும். அப்புறம் இந்த சைட் டிஷ் கபாபு, ஸோ அதெல்லாம் வந்து சிக்கன் 65, பீஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே, லாலிபாப் எல்லாமே அங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த சைடு ஊர்லலாம். இப்போ நீங்கள் திண்டுக்கல் போனீங்கன்னா திண்டுக்கல்காரங்க வந்து திண்டுக்கல் சைடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இங்கே நார்த் தமிழ்நாட்டில் வந்து பிரியாணி ஃபுட்டுன்னு வந்துட்டா இந்த வேலூர், ஆம்பூர், ஆற்காடு இவங்களாம் தான் ஃபேமஸ் இந்த நார்த் சைடில். அதே இப்போ சிக்கன் 65 வாங்கும்போது அதுக்கு வந்து இடியாப்பம் கொடுப்பாங்க. அது இப்போ தராங்கப்பா. சென்னையில் நம்ம தரதில்லை. சரி, இப்போ பேக் டு கண்டென்ட். நம்ம ஊர் பார்த்துலாம் பேசிட்டோம்.
பலினோல ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப் நீ வர பலினோ வந்து இருப்பா ஸோ ஹைவேஸ்ல இப்போ நீ வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டா ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டிட்டோம் ஓகேவா. ஸோ ஆவடியிலேருந்து வரேன். ஸோ நீ என்னப்பா ஃபீல் பண்ற பலினோல ஹைவேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கம்ஃபர்ட் எப்படி இருக்குப்பா? ரொம்ப நைஸா இருக்குங்க. 20 கொடுக்குதுங்க. 20ன்றது இதுல காட்டுற மைலேஜ் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. ஸோ அதுல இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்ன பண்ணி தான் இருக்கும். நல்லா இருக்கு. ஒன்றும் டியூன் கூட பண்ணல. வாங்கி ஃபர்ஸ்ட் இதுல போறோம். அதுக்கே இவ்வளோ 20 கொடுக்குது. இன்னும் டியூன் பண்ணால் ஒன்றும் அதிகமாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நல்லா நைஸாக இருக்குது. ஏசி நல்லா இருக்குது. உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாட்டு எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருக்குது. சிஸ்டம் நல்லா இருக்குது. ஈர் போகிறதெல்லாம் கூட நல்லா இருக்குது. மொத்தத்தில் பலினோ எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ட்ரிப்லே ஆமாம், எந்த குறையும் கிடையாது. 40 கிலோமீட்டர் கூட தாண்டல. நடுவில் வந்து மைலேஜ் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி நவீன் சொன்னான். எனக்கு அப்போ ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் இப்போ அது வந்து நம்ம ஓட்டுற டிரைவ் ஸ்டைலில் தான் இருக்கு. ஸோ ஒரு 4th கியர் 5th கியர் போறோம்னா ஒரு 60 70க்குள்ள ஒரு 90 கூட போங்க. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியல, அதனால தான் நான் 90 போல. அதே போல எல்லா கண்ட்ரோலையும் செக் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு. அது க்ரூஸ் நான் வர அதெல்லாம் பேசுவோம் நீ இப்பயே பேசிட்டு எல்லாம் கண்டென்ட் இருக்காது. செக் பண்ணா நல்லா இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன ஒரு ஸ்பீட்ல மெயின்டைன் பண்றேன்னா 70. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து வண்டி என்ன முடியல. இந்த ஜூன் எண்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வேணும்னு இருக்கேன். ஸோ ஒரு 70ல மெயின்டைன் பண்றேன். க்ரூஸ் கண்ட்ரோலில் செக் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அது எந்த விதமான ஃப்ளாஸும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்பீட் செட் பண்ணிட்டு ஸ்பீட் நீங்கள் கேன்சல் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு பிரேக்கோ ஏதோ அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ அதே போல் ஏசி நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. ஹைவேஸில் போகிறப்ப 26ல் வச்சுருக்கேன். லோயர் வந்து 2 பாயிண்ட்ல வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு என்னன்னா சஸ்பென்ஷன் வந்து இன்னும் டியூன் அப் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஒரு 11.5 லட்ச ரூபாய் கார் இது. இந்த 11.5 லட்ச ரூபாய்க்கு எஸ்யூவியும் இருக்கு நமக்கு, பெரிய கார் எஸ்யூவி அதுவும் இருக்கு. ஸோ இந்த கார்ல வந்து சஸ்பென்ஷன் நான் ஹைவேஸ்ல ஃபீல் பண்ணதான். ஏன்னா அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த சின்ன பல்லெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுல இறக்குறப்ப எனக்கு ஒரு சீப் ஃபீலிங் தெரிஞ்சுது. அந்த லைட்டா அந்த ஒரு சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து நல்லா. ஏன்னா இதுல காம்படிஷன் இருக்காங்களா ஆல்ட்ராஸ் வந்து சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. ஆமா. ஸோ இதுல கொஞ்சம் நைஸா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பண்ணிருக்காங்கப்பா. நான் பழைய பலி நான் ஓட்டினேன். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பலினோல சஸ்பென்ஷன் டியூன் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்ன்றது தான் என்னோட பாயிண்டா இருக்கு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுன்றது டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ நான் அதை செட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் ஆகுது க்ரூஸ் கண்ட்ரோல். கொஞ்சம் இருங்க தாண்டிட்டு மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து என்ன செட் பண்ணிருந்தேன் என்னோட மைண்டில் 70க்கு மேலே போகக்கூடாதுன்னு தான். ஸோ இது வரைக்கும் 70 தான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் 65ல செட் பண்ணிருக்கேன். நான் கால் எல்லாம் எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஜம்முன்னு இருக்கு. ஸோ வேகனாரில் வந்து நீங்கள் இந்த ஃபியூச்சரில் போட்டு பெடலை மெச்சினே இருக்கணும். எனக்கு வந்து செம்மையாக இருக்குது. இப்போ 65 செட் பண்ணிட்டேன். அப்படியே ஜம்முன்னு போகுது வண்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆவரேஜாக காட்டுறது வந்து 19.2. ஸோ இப்போது நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் எனக்கு நல்ல ரோடு ஒரு ஸ்ட்ரெச்சு கிடச்சிருக்கு. அதனால் 19.2 வந்திருக்கு மைலேஜ். ஆனால் இந்த ரோடு வந்து செமையான ஒரு கனெக்ட், ஒரு சோல் கனெக்ட்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கனெக்டான ரோடு. சின்ன வயசுலாம் நான் போவேன் பஸ்ஸில் போகிறப்ப பார்ப்பேன் காரெல்லாம் எனக்கு வந்து காரு பைக்குனா ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரி. சின்ன வயசுல நான் காரு போகும்போது தான் எதையும் வச்சிருப்பேன். காரு ரோட்ல போறவங்க யாருன்னா ஒரு கார் பூமி காமிச்சு அவங்க கூட போடுவாங்க. அந்த அளவுக்கு சின்ன வயசுல கார் ரொம்ப கிரேஸ். ரிமோட் கார் நிறைய வாங்குவேன். இப்போ நேற்று ஒரு கார் வாங்கியிருப்பேன் ரிமோட் காரு. திரும்ப இன்னைக்கு இன்னும் வேற கார் பார்த்தா ரிமோட் கார் வாங்குவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த ரிமோட் காரு அப்படி சின்ன வயசுலேயே கிரியேஸ். பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் வந்து வண்டி இதெல்லாம் காமிச்சு அந்த சோறையை ஓட்டுவாங்க. அப்போ அந்த இதே ரோடு தான். அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ நான் இந்த மாதிரி போறேன்னும் போது நான் ஒரு கார் வாங்கி அதில் போறேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ அந்த மொமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த ரோட்டில் சின்ன வயசில் போயிருந்தோம் நம்ம காரெல்லாம் பார்த்து பூவா ஓட்டுவாங்க. இப்போ அதே ரோட்டில் நம்ம ஒரு கார் வாங்கி அதில் போகிறோம்டா நவீனு அப்படின்றப்ப தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படின்னு சொல்லுவாங்களே லியோவில். அந்த ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இப்போ போயிட்டு இருக்கு. ஆமாம். மீதி விலாக்லாம் வந்து நாளைக்கு பூஜை போகிறதா நீங்கள் அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்ப்பீங்க, அடுத்த கண்டென்ட்டாக வந்து பார்ப்பீங்க. ஸோ முன்னாடி ஒரு பலினோ ரைட் சைடில். ஆமாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் இருக்குது. பலினோவில் வந்து டர்போ வேரியண்ட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கப்பா. நீ கேள்விப்பட்டிருப்போம் நினைக்கிறேன். டர்போ வேரியண்ட்னு பலினோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து RSன்ற வேரியண்ட்டில் வந்து அது கொடுத்துருந்தாங்க டர்போன்னு. ஆமாம். ஸோ அதில் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினு 1 லிட்டரு. ஆனால் பவர்லாம் வந்து மேசிவாக இருக்கும். இப்போ இதில் வந்து 89 PS பவர் 4 சிலிண்டர் 1.2.
ஸோ அதில் வந்து நம்ம டீ குடிக்கணுமாம்மா? டீ குடிச்சிட்டு வந்து திரும்ப அந்த பலினோ டர்போ அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஸோ கைஸ், கம்மிங் பேக் டு டாபிக். ஸோ நல்லா ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு டீ நல்லா குடிச்சிட்டோம். நான் மதியமும் எதுவும் சாப்பிடல. காலையில் சாப்பிட்டது, ஜிம் போயிட்டு வந்து 2 தோசை சட்னி சாப்பிட்டது. ஸோ ஃபுல்லாக டே வந்து இன்றைக்கி ஷெடியூல்டாக போயிடுச்சு. பேர் தான் வீக்கெண்டு, ஃபுல்லாக வந்து அப்படியே லைக் ஷெடியூல்டாக போயிடுச்சு. ஸோ நான் டாபிக் பேசியிருந்தோன்னா பலினோ பழைய வெர்ஷன். இப்போ பழைய வெர்ஷன் பலினோவில் வந்து உங்களுக்கு ஒரு டாப் வேரியண்ட்டில் வந்து RS அப்படின்ற ஒரு மாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ அது வந்து எதுக்குன்னா 2 இன்ஜின் இருக்கும் பலினோலே. ஒன்று வந்து 1 லிட்டர் டர்போ 3 சிலிண்டர். அது பவர் வந்து எனக்கு சரியா தெரியல, ஒரு 100 to 120 bhp பவர் 3 சிலிண்டர்ல. டார்க் வந்து 150 or 200 என்னமோ எக்ஸாக்டா தெரியல. இதுதான் டார்க். ஸோ இப்போ இருக்க இன்ஜின் இருக்குல்ல 1.2, இதுல வந்து 4 சிலிண்டர், பவர் வந்து 89 PS ஆஃப் பவர் bhp, டார்க் வந்து 113 மீட்டர் ஆஃப் டார்க். தெரிஞ்சா டிஃபரன்ஸ். அதுவும் டர்போ சார்ஜ். ஸோ பலினோ வந்து நல்லா மூவ் ஆச்சு ஃபர்ஸ்ட் 1.2 விட்ட உடனே. சில பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த கார் வந்து நல்லா ஸ்போர்ட்டியரா இருக்கு. ஸோ 1.2 இன்ஜின் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கு, ஐ மீன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு பிக்கப். அதனால ஒரு டர்போ சார்ஜ் ஒன்று விட்டாங்க 3 சிலிண்டர்ல. செம பிக்கப் போகும் வண்டி, அது 200 போகும் ஸ்பீடெல்லாம். ஆனா அந்த இன்ஜின் வந்து நல்ல ஒரு இன்ஜின், பொட்டன்ஷியல் இன்ஜின். ஆனா இந்த பலினோ பாடி வச்சுட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க், இந்த பிரேக்ஸ், ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் வச்சு அந்த 200 போறப்ப ரொம்ப சேஃபா இல்ல வண்டி. ஸோ சேஃப்டியும் பழைய பலினோல சுத்தமா இல்ல. அப்பளம் தான் சுசுகி எல்லாம் 200ல போய் அடிச்சனா கம்மி. இந்த வண்டியும் இப்பயும் கம்மி தான். ஏன்னா இவங்க இன்னும் வந்து குளோபல் என்கேப்பே அனுப்ப மாட்டாங்க. இப்போ டாடா போய் 5 ஸ்டார் வாங்குது, i20 போய் 3 ஸ்டார் வாங்குது. இந்த கார்லாம் போனா 0 ஸ்டார்ஸ் வாங்கும், இல்ல 2 ஸ்டார் வாங்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்ஜின் வச்சுட்டு இருக்கனால, அதுவும் இல்லாம அந்த சேல்ஸ் இல்ல. அந்த RS அந்த டாப் எண்ட் மாடல் இருக்கு இல்லையா, அந்த டர்போ மாடல் வந்து சேல்ஸ் இல்லாதனால பலினோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாருதியே சொல்லிட்டாங்க நெக்ஸா, ஸோ நாங்கள் வந்து ஒரே வேரியன்ட் தான் வந்து பலினோவில் வைக்க போகிறோம். மடு ஓகே. ஸோ அது வந்து ஒரே வேரியன்ட் 1.2. இந்த 1.2 வந்து செம்ம சேல்ஸ். சேல்ஸ் ஃபிகர்லாம் எடுத்து பார்த்தோன்னா பலினோ வந்து டாப். இந்த ஹேட்ச் பேக்லேயே 3 ஹேட்ச் பேக் இருக்குப்பா, பலினோ, i20, ஆல்ட்ராஸ். ஸோ 3த்துல சேல்ஸ் எடுத்து பார்த்தோன்னா பலினோ தான் ஹையஸ்ட் சேல்ஸ் 1.2. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த டர்போ ஜெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் இது மட்டும் தான் 1.2 மட்டும் தான் கொடுப்போம்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில பேர்லாம் வந்து டர்போ வேணும், எங்களுக்கு இந்த 10 லட்சம் 11 லட்சம் பட்ஜெட்ல வந்து டர்போ வேணும் அப்படின்னும் போது அப்பதான் சுசுகிக்காரன் ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணான். பிரான்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தான். பிரான்ஸ்ல வந்து இதே இன்ஜினை போட்டு விட்டான். ஆனா வெறும் இதே இன்ஜினை போட்டு நீ பாடி மட்டும் மாத்தி விட்டா சேல்ஸ் அதிகமாவாரு. சரி, பழைய இன்ஜின் டிஸ்கன்டினியூ பண்ணோம்ல, போனா போகுது, இந்த வண்டி கொடுப்போம், வாங்குவோன்னு வாங்கினாங்க. ஆனா அதையும் ஆமா, பிரான்ஸ் அந்த 1.2 டர்போ லிட்டர் வாங்குறாங்க. அதுவும் வந்து சம ஒரு என்ன சொல்றது, அந்த பாடி ஃப்ரேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. ஆமா, வண்டியும் நல்ல கொஞ்சம் வெயிட், இதோட ஒரு 50 கிலோ வெயிட் அதிகம். வண்டி நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு பிரான்ஸ். இப்போ அந்த வண்டிக்கு வந்து அந்த இன்ஜின் கெப்பாசிட்டின்றது ஒரு நல்ல ஒரு இன்ஜின் கெப்பாசிட்டி. அந்த 3 சிலிண்டர் இன்ஜினை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இப்போ நான் கூட வந்து பலினோ வாங்கும்போது யோசிச்சேன், 1 லிட்டர் டர்போ தான் இருக்கும் போல அப்படின்னு. ஒரு ஷோரூம் போனப்போ சொன்னாங்க, இல்லை ப்ரோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம், சேல்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, அது சுத்தமாக சேல்ஸே இல்லை, அதனால வேற ஆப்ஷன் இல்லாம 1.2லே இதுதான் டாப் பலினோ. இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் எனக்கு வந்து 19.8, ஸ்பீடு வந்து 65 67 அந்த மாதிரி தான். 19.8ன்றது ஒரு நல்ல ஒரு ஃபிகர் பா மைலேஜ். நல்ல மைலேஜ் ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் 19.2, ஏசி 26ல வச்சிருக்கேன், ப்ளோயர் 2ல இருக்கு, காத்தும் செம்மையா இருக்கு. நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்ல, அழகா போலாம். வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நல்லா இருக்கு வண்டி. ஆமா, இப்போ நான் பிரேக் ஆச்சுன்னா என்னால இமிடியேட்டா பிரேக் பண்ண முடியும். ஒரு ஆப்ஸ்டக்கிள் வருது, ஸோ க்ரூஸ் செட் பண்ணிட்டேன், ஸோ அப்படியே போக வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து என்னோட பதிவு. ஸோ இதோட வந்து நம்ம நாளைக்கு பூஜை பண்றப்போ vlog வந்து கன்டினியூ பண்றேன், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில சந்திப்போம். இப்போ இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்து அதனால ஒன்றுமே பார்க்க முடியும். இப்போவே டிம்மா தான் பார்க்க உங்களுக்கு வீடியோ. ஸோ பார்த்துக்கலாம், நாளைக்கு காலையில வந்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம் guys. நன்றி, வணக்கம். இப்போ இது வந்து ரைட் வீல். இந்த ரைட் வீல் வந்து இந்த மட் ஃப்ளாப் இருக்கு, ஓகேவா? இதே வந்து இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க, லெஃப்ட் சைடில் வந்து இந்த மட் ஃப்ளாப் வந்து இல்லை, இது வந்து அந்த டேப் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உடஞ்சிருச்சு வீல் இறங்கும் போது. மட் ஃப்ளாப் அந்த பின்னாடி சேர்த்துக்கலாம் பாருங்க. இதுதான் சம்பவம் 1 இன் மிஸ்டர் பிளாக்கி. ரோட்டில் சின்ன வயசில் போயிருந்தோம் நம்ம, காரெல்லாம் பார்த்து பூவா ஓட்டுவாங்க. இப்போ அதே ரோட்டில் நம்ம ஒரு கார் வாங்கி அதில் போகிறோம்டா நவீனு அப்படின்றப்ப
தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படின்னு சொல்லுவாங்களே லியோவில் அந்த ஒரு. ஸோ பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு உருண்டை கட்டி தான் மிஸ்டர் பிளாக்கி வாங்கியிருக்கான். ரோட்டில் சின்ன வயசில் போயிருந்தோம் நம்ம, காரெல்லாம் பார்த்து பூவா ஓட்டுவாங்க. இப்போ அதே ரோட்டில் நம்ம ஒரு கார் வாங்கி அதில் போகிறோம்டா நவீனு அப்படின்றப்ப தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படின்னு சொல்லுவாங்களே லியோவில் அந்த ஒரு. ஒன்றும் ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஓடுது பொறுமையா ஏறி இறக்குற டக்குன்னு சவுண்ட் பயந்தே பயந்துட்டோம். போச்சுடா அவ்வளோதானு வேலை இறங்கி போய் பார்த்தா மட்ஃப்ளா போட போச்சு. அந்த ஃப்ரேம்லாம் ஒன்றும் ஆகலை, சர்வீஸில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் கார்லாம் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம்பவம் பை மீ இன் மிஸ்டர் பிளாக்கி. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வியூ தெரியல, கொஞ்சம் இனிமேல் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் நானும் ரொம்ப. ஓகேங்களா? ஸோ இந்த vlog வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஸோ அன்டில் ஸ்டே சேஃப், ரைட் சேஃப் guys. Bye. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय.